Hey folks, welcome back to our channel. It's our second part under 4000 daily used words and stories. First part we have completed 2 units, நிறைய words and we have seen the stories as well. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 and 4 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், பட் பாருங்கள் டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So before we get into the topic, I would like to tell you that we have launched a new YouTube channel called Speak with Kirti, and இந்த சேனலோட லிங்கை வந்து I have given in the description box. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சேனல் வந்து லென்த்தி வீடியோஸ் தான் நான் போட போகிறேன். 1 hour வீடியோ, அதுக்கு மேலே 2 hours அந்த மாதிரி தான் நான் இனிமேல் போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டெய்லி யூஸ் சென்டென்சஸ்ன்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக அந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. And that is all I wanted to tell you guys. Let's get started with today's lesson. Well, as I said in the beginning of the video, we have completed 2 units in the previous part, and in the second part, let's continue from the third unit. Look at the first word, alien. Alien is எங்களுக்கே தெரியுமே அப்படி நீங்க நினைக்கலாம். Yeah, definitely everyone knows this. But the thing is, 4000 words வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த பிளேலிஸ்ட்ல. It doesn't mean that we all know all the 4000 words that we can use in our day-to-day life, right? It's a $1 million question. அதுதான் 4000 words நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணிட்டு இருங்க. டெஃபினட்டாக ஐ வில் கவர் ஆல் தி 4000 வேர்ட்ஸ். இன்னைக்கு சில வேர்ட்ஸ் தெரியும், சில வேர்ட்ஸ் தெரியாமல் இருக்கலாம், பட் தெரிஞ்சாலுமே பாருங்கள், இந்த எல்லா வேர்ட்ஸுமே வச்சு ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரிஸ் நிறைய ரீட் பண்ண வில் கம் டு நோ எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகுது, என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாஸ் வருதா, வேர் வருதா, ஈஸ் வருதா, இல்லை என்ன டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, V1 V2 V3 யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வில் கம் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் கன்ஜெக்ஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரப்போசிஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு ஹவு தே ஆர் லீடிங் டு வேர்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி படிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேர்ட்ஸ் பாருங்கள், டெஃபினட்டாக இந்த வேர்ட்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி வரும், அதையும் நம்ம பார்த்துடலாம். லுக் அட் தி ஃபர்ஸ்ட் ஒன், ஏலியன். அண்ட் ஏலியன் இஸ் அ creature ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். வேற்று உலகத்துலேருந்து ஒரு வேற்று கிரகவாசின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க வந்தாங்கன்னா வேற்று கிரகவாசின்னு சொல்லுவோம். தி ஏலியன் கேம் இன் பீஸ். தி ஏலியன் கேம் இன் பீஸ். ஏலியன் வந்து சமாதானத்துக்காக வந்துச்சு, அமைதிக்காக வந்துச்சு. தென் அமாங், இதோட நல்லா பார்த்துக்கோங்க, பிகாஸ் ஐ ஹாவ் சீன் plenty ஆஃப் பீப்புள் வில் மேக் மிஸ்டேக்ஸ் பிட்வீன் among and between. ஓகே, பிட்வீன், அமாங் அண்ட் பிட்வீன் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது 2 விஷயத்துக்கு நடுவில் அப்படின்னு வரும்போது பிட்வீன் யூஸ் பண்ணணும். ஓகே, 2 விஷயத்துக்கு நடுவில் அப்படின்னு வரும்போது பிட்வீன் யூஸ் பண்ணணும். நிறைய விஷயத்துக்கு நடுவில்னு வரும்போது அமாங் யூஸ் பண்ணணும். பக்கத்தில் அந்த பிக்சர் பாருங்கள், நிறைய க்ரீன் ஆப்பிள்ஸ் இருக்குது, நடுவில் ரெட் ஆப்பிள் இருக்குது. இதே 2 க்ரீன் ஆப்பிளுக்கு நடுவில் ஒரு ரெட் ஆப்பிள் இருந்ததுன்னா அங்கே பிட்வீன் வந்திருக்கும். இங்கே நிறைய க்ரீன் ஆப்பிள் வந்திருக்கு, க்ரீன் ஆப்பிள்ஸ் வந்திருக்கு, அதனால வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அமாங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. If you are among certain things, they are all around you. If you are among certain things, நீங்கள் நிறைய விஷயத்துக்கு நடுவில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் உங்களை சுற்றி இருக்காங்கன்னு அர்த்தம். There was a red apple among the green ones. Green apples நடுவில் என்ன இருக்குது, ரெட் ஆப்பிள் இருக்குது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். 2 விஷயத்துக்கு நடுவில்னா பிட்வீன், நிறைய விஷயத்துக்கு நடுவில் அப்படின்னா among. And then the next one, chat. A chat is a list of information. உங்களுக்கே தெரியும் சாட்னா என்னென்னு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா chat. We used a chart to see how we had improved. We used a chart to see how we had improved. ஓகே, நாங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு சார்ட்டை வந்து பயன்படுத்தியிருந்தோம், யூஸ் பண்ணியிருந்தோம். தென் cloud. ஸோ cloud அப்படின்னா மேகம். A cloud is a group of water drops in the sky. The sky was filled with white clouds. The sky was filled with white clouds. வானம் ஃபுல்லாக வந்து ஒயிட் க்ளவுட்ஸ்னாலே நிரம்பி இருந்தது. அண்ட் தென் காம்ப்ரிஹெண்ட். ஸோ காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற வேர்டுக்கு பதிலாக கூட யூ கேன் யூஸ் த வேர்ட் காம்ப்ரிஹெண்ட். டு காம்ப்ரிஹெண்ட் சம்திங் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். நான் சொன்னது தான். அந்த பிக்சர் பாருங்கள், அவனுக்கு புரியல போல். ஓகே, அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹென்ரி குட் நாட் காம்ப்ரிஹெண்ட் த மெசேஜ். ஹென்ரி குட் நாட் காம்ப்ரிஹெண்ட் த மெசேஜ். ஹென்ரினால அந்த மெசேஜை வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல, ஐ மீன் புரிஞ்சுக்க முடியல. அந்த நெக்ஸ்ட் வேர்ட், டிஸ்கிரைப். ஸோ டிஸ்கிரைப் அப்படின்னா விவரிக்கிறது. டு டிஸ்கிரைப் இஸ் டு சே ஆர் ரைட் வாட் சம்மன் ஆர் சம்திங் இஸ் லைக். ஒரு விஷயத்தை பற்றி விவரிக்கிறது, விவரிக்கிறதுனாலே டிஸ்கிரைப் தான், ரைட்? தே டிஸ்கிரைப்ட் தேர் ட்ரீ அஸ் கலர்ஃபுல் வித் கோல்டன் ரிப்பன் அண்ட் அ ஸ்டார். அதாவது அவங்களோட ட்ரீயை வந்து ஒரு கோல்டன் ரிப்பனாலையும் ஸ்டாராலையும் வந்து என்ன பண்ணாங்க, விவரிச்சாங்க, அலங்கரிச்சாங்க, ரைட்? தென் எவர். ஸோ எவர் அப்படின்னா அட் எனி டைம், நான் எந்த நேரத்திலும் அப்படின்னு வரும்போது நீங்கள் எவர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம்.
Going skiing last winter was the most fun I have ever had. Going skiing last winter was the most fun I have ever had. லாஸ்ட் வின்டரில் வந்து நான் ஸ்கீயிங் போனேன். ஸ்கீயிங் இந்த சென்ஸ் பனிசறுக்கு விளையாட்டு. லாஸ்ட் வின்டரில் போன பனிசறுக்கு விளையாட்டு தான் என்னோடய வாழ்நாளே நான் போன ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபன்னான ஒன்று அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எவர் அப்படின்னாலே யூனிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறது. மற்ற விஷயத்தை காட்டிலும் இந்த விஷயம் வந்து சம்திங் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலுமே எவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? I'll give another example. I have never seen a guy like you அப்படின்னு சொல்கிறதுக்கும் I have never ever seen a guy like you. I have never ever seen a guy like you. உன்ன மாதிரி எவனையும் நான் பார்த்ததே இல்லை. அந்த இடத்துல எவர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிக்காக இருக்குது. மேபி அவங்க பார்த்ததுலேயே வந்து இவன் யூனிக்காக தெரியலாம். யூனிக் அப்படின்னா தனித்துவமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுது நீங்கள் அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா அங்கே எவர் அப்படிங்கிற வேர்டை வச்சு நீங்கள் எம்பசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபெயில். ஸோ ஃபெயில் அப்படின்னா தோல்வி அடைகிறது. டு ஃபெயில் மீன்ஸ் யூ டு நாட் சக்சீட் இன் வாட் யூ ட்ரை டு டூ. நீங்கள் செய்கிறதுல என்ன சக்ஸஸ் ஆகலையோ அதுக்கு பேர் தான் என்ன ஃபெயில். சின்ஸ் ஹீ ஃபெயில்ட் டு கெட் த ஜாப் ஹீ வாஸ் சேட். Since he failed to get the job, he was sad. Since he failed to get the job. ஒரு வேலை வாங்குறதுல அவன் தோல்வி அடைஞ்சதுனால அவன் சோகமாக இருந்தான். தென் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா அப்படி தோழமையாக பழகிறது. ரைட்? ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்பா அப்படியே ஒரு தோழமையாக பழகிறதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்லி இஸ் பிஹேவிங் இன் அ ப்ளசன்ட் கைண்ட் வே டுவர்ட்ஸ் சம்மன். ஒருத்தர் நோக்கி அன்பா, பணிவா, அழகா, ஒரு ப்ளசண்ட்டாக, சூப்பராக வந்து நம்ம பழகணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்லி கேரக்டர், ஃப்ரெண்ட்லி நேச்சர் அப்படின்னு அர்த்தம். த ஃப்ரெண்ட்லி அனிமல்ஸ் கேம் அப் டு த கேர்ள். த ஃப்ரெண்ட்லி அனிமல்ஸ் கேம் அப் டு த கேர்ள். ஃப்ரெண்ட்லி அனிமல்ஸ் வந்து அந்த கேர்ளை பார்க்க வந்துச்சுங்க. தென் கிரேட். ஸோ கிரேட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், மார்க். நம்ம கிரேடுன்னு சொல்ல மாட்டோம், மார்க்குன்னு தான் சொல்லுவோம். ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்குன்னு சொல்லுவாங்க, கிரேடுன்னு கூட சொல்லுவாங்க. A grade is a score or mark given to someone's work. ரைட்? ரேட்டிங்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா மூவிக்கு, அது கூட ஒரு இடத்துல கிரேடு தான். அதாவது ஒருத்தவங்க செஞ்ச வேலைக்கு அவங்கள என்ன மெஷர்மெண்ட், என்ன ஸ்கேலுக்கு நீங்கள் வந்து பாராட்டுறீங்க அப்படிங்கிறது தான் கிரேட். I managed to get good grades on my report card. I managed to get good grades on my report card. என் ரிப்போர்ட் கார்டில் ஒரு நல்ல கிரேட், நல்ல மார்க் வாங்க நான் மேனேஜ் பண்ண முயற்சித்தேன். ஸோ இங்கே மேனேஜ்ட் அப்படின்னா ஒரு முயற்சி செய்கிற மாதிரி. ஓகே? தென் த நெக்ஸ்ட் ஒன் இன்ஸ்டெட். ஸோ இன்ஸ்டெட் அப்படின்னா பதிலாக அப்படின்னு அர்த்தம். ரைட்? இன்ஸ்டெட் மீன்ஸ் இன் பிளேஸ் ஆஃப். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இன்ஸ்டெட் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. மேக் ஷுர் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து ஜெரண்ட் ஃபார்மில் இருக்கணும். ஐ மீன் இட் ஷுட் பி இன் ஐஎன்ஜி ஃபார்மேட். இல்லை அப்படின்னா நீங்கள் நவுன் வந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுக்கலாம். He ate the carrot instead of the ice cream. இங்கே ஐஸ்கிரீம் கூட ஐன்ஜி ஆட் பண்ண முடியாது, கரெக்டான இது வேர்ப் கிடையாது. He ate, past tense. ஓகேங்களா? He ate the carrot instead of the ice cream. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு பதிலாக அவன் கேரட் சாப்பிட்டான். தென் லைப்ரரி. ஸோ லைப்ரரி அப்படின்னா நூலகம், உங்களுக்கே தெரியும். A library is a place where you go to read books. நீங்கள் புக் படிக்க போகிற இடம் தான் லைப்ரரின்னு சொல்லுவோம், நூலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The library at school is full of books. The library at school is full of books. ஸ்கூல்ஸுக்கு முன்னாடி டெஃபினட்டாக அட்டுங்கிற ப்ரப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும், இன்னுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கூலில் இருக்கிற லைப்ரரியில் நிறைய புக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் பிளானட். ஸோ பிளானட் அப்படின்னா கிரகம்னு அர்த்தம். ரைட்? அ பிளானட் இஸ் அ லார்ஜ் ரவுண்ட் திங் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பெரிய ரவுண்டான விஷயத்தான் நம்ம பிளானட்னு சொல்லுவோம். Saturn is a planet with a ring around it. Saturn is a planet with a ring around it. Saturn சனி கிரகத்தில் தான் வந்து அதை சுற்றி வந்து ஒரு ரிங் இருக்கும். அண்ட் தென் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரிப்போர்ட் வந்து அறிக்கை விடுறது கூட ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரிப்போர்ட் இஸ் சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஃபார் ஸ்கூல். ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில ரிப்போர்ட் எழுதுவாங்க, அந்த இதை நம்ம ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அதை நம்ம தமிழே ரிப்போர்ட்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? Karen had trouble writing her report. Karen had trouble writing her report. Trouble writing, right? ING ஆட் ஆயிருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. Karen had trouble writing her report அப்படின்னா ரிப்போர்ட் எழுதுகிற கேரனுக்கு சில சிக்கல்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்துச்சு. தென் செவரல். இந்த வேர்டும் பெக்யூலரான வேர்ட், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. செவரல் இஸ் மோர் தென் 2 பட் நாட் மெனி. அதாவது செவரல் அப்படின்னா ரெண்டுக்கு மேலே ஆனால் நிறையா இல்லைன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அது கவுண்டபிள்,
ஒரு 4, 5 வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. மேபி ஒரு 10 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. பட் அதுக்கு மேல இருக்கக்கூடாது. செவரல் அப்படின்னா மோர் தென் 2. 2க்கு மேல ஆனா நெறைய இருக்கக்கூடாது. He had to read several books for class. He had to read several books for class. அவன் வந்து கிளாஸுக்கு நிறைய புக்ஸ் படிக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ ஹேட் டு அப்படின்னா வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஹோப் யூ கேஸ் ரிமெம்பர் அபவுட் தட். தென் சால்வ். ஸோ சால்வ் அப்படின்னா தீர்த்து வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரைட். டு சால்வ் சம்திங் இஸ் டு ஃபைண்ட் அன் ஆன்சர் டு இட். ஒரு பிரச்சனைக்கு இல்லைன்னா ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சால்வ். ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈஸிலி சால்வ் தி மேத் ப்ராப்ளம். ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈஸிலி சால்வ் தி மேத் ப்ராப்ளம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் மேக்ஸ் ப்ராப்ளத்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிந்தது. தென் சடன்லி. ஸோ சடன்லி அப்படின்னா திடீரென்று அப்படின்னு அர்த்தம். இஃப் சம்திங் ஹேப்பன் சடன்லி இட் ஹேப்பன்ஸ் குவிக்லி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு நடந்துச்சு அப்படின்னா அது குயிக்காக நடந்துச்சு, இல்லைன்னா எதிர்பாராமல் நடந்தது. அன்எக்ஸ்பெக்டட்லி எதிர்பாராமல் நடந்துச்சு. ஐ வாஸ் சடன்லி சர்ப்ரைஸ்ட் பை த கேக் மை ஃப்ரெண்ட்ஸ் brought மீ. ஐ வாஸ் சடன்லி சர்ப்ரைஸ்ட் பை த கேக் மை ஃப்ரெண்ட்ஸ் brought மீ. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கேக் கொண்டு வந்தாங்க, அதை பார்த்து நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஓகே. தென் சப்போஸ். ஸோ சப்போஸ் அப்படின்னா கெஸ் பண்ணுறது, ஸ்பெக்குலேட் பண்ணுறது, யூகிக்கிறது, திங்க் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டு சப்போஸ் இஸ் டு கெஸ். ஐ சப்போஸ் ஐ ஷுட் கோ ஹோம் நவ். நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. தென் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னு உங்களுக்கே தெரியும், பிரபஞ்சம். த யூனிவர்ஸ் இஸ் அ known or supposed object in space. The universe is so large that it cannot be measured. The universe is so large. பிரபஞ்சம் வந்து ரொம்ப பெருசு. இட் cannot be measured. அதை வந்து மெஷரே பண்ண முடியாது. மெஷர் பண்ண முடியாத விஷயத்தை நம்ம யூனிவர்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். தென் வியூ. ஸோ வியூ அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூ. வியூக்கு நிறைய மீனிங் இருக்குது. கருத்துன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை பார்வைன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. டு வியூ இஸ் டு லுக் அட் சம்திங். இந்த இடத்துல என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா பார்வை, ஒரு விஷயத்த பார்க்குறத எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வியூங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். லுக் அட் எக்ஸாம்பிள். மைக்கேல் லைக்ஸ் டு வியூ ஹிம்செல்ஃப் இன் த மிரர். சைடில் பாருங்கள் அந்த இமேஜை. அவன் என்ன பண்ணுறான், மிரரில் தான் ஃபேஸை தானே பார்த்துக்கிறான். விச் மீன்ஸ் ஹீ லைக்ஸ் டு வியூ ஹிம்செல்ஃப் இன் த மிரர். அவனே வந்து மிரர் கண்ணாடியில் பார்க்க ஆசைப்படுவான். ரைட். ஸோ யூனிட் 3 பார்த்தாச்சு. அண்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல் ரைட். தி ரிப்போர்ட். இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஸ்டோரி ரீட் பண்ணுறேன் பாருங்கள். Lee sat among the books at the library and thought about his group project. இப்போ வந்து நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க போல்ட் லெட்டர்ஸில். லீ சேட் அமாங் தி புக்ஸ். அமாங்னா சொன்ன ஞாபகம் இருக்கா? அதாவது அமாங் அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு நடுவில்னு அர்த்தம். அப்போ லீ சேட் அமாங் தி புக்ஸ் அட் தி லைப்ரரி அப்படின்னா லைப்ரரி இருக்கிற புக்குக்கு மத்தியில் வந்து அவன் உட்கார்ந்தான். யார்? லீ உட்கார்ந்தான். அண்ட் தாட் அபவுட் ஹிஸ் குரூப் ப்ராஜெக்ட். அவனோட குரூப் ப்ராஜெக்ட் பற்றி யோசிச்சான். தாட் யோசித்தல், திங்க், பாஸ்ட் டென்ஸ் தாட். அண்ட் தென் தே ஹேட் டு டர்ன் இட் இன் சூன். தே ஹேட் டு டர்ன் இட் இன் சூன். டர்ன் இன் அப்படின்னா லைக் டெலிவர் பண்ணுற மாதிரி, சீக்கிரம் முடிக்கணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரம் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஹேட் டு அப்படின்னா வேண்டியதாக இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். தே ஹேட் டு டர்ன் இட் இன் சூன் விச் மீன்ஸ் டர்ன் இன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வேர்பிங்க அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. டர்ன் இன் அப்படின்னா ஒரு விஷயத்தை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். பட் ஹி ஹேடன்ட் ஈவன் ஸ்டார்டட் இஸ் பார்ட். ஹி ஹேடன்ட் ஈவன் ஸ்டார்டட் இஸ் பார்ட். அவனோட பார்ட், அவனுக்குன்னு கொடுத்த ஒரு பகுதி கூட அவன் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஜாக் அண்ட் கிளேர் வேர் இன் இஸ் குரூப். ஜாக் அண்ட் கிளேர் வேர் இன் இஸ் குரூப். வேர் ஆரோட பாஸ்ட் டென்ஸ். ஜாக்கும் கிளாரும் அவனோட குரூப்ல இருந்தாங்க. இதே ஆர் அப்படி ஆர் இன் இஸ் குரூப்னா இருக்கிறாங்கன்னு ஆயிரும். ஓகேங்களா, இது பாஸ்ட் டென்ஸ். தென் தே ஹேட் ஒர்க்ட் ஹார்ட். தே ஹேட் ஒர்க்ட் ஹார்ட். அவங்க வந்து கடினமாக உழைத்தாங்க. தே வேர் ஆல்சோ வெரி ஸ்மார்ட். அவங்களும் வந்து ரொம்ப ஸ்மார்ட் தான், அறிவாளி தான். அண்ட் லீ டிடன்ட் வாண்ட் தெம் டு கெட் அ பேட் கிரேட். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, லீ வந்து அவங்களும் வந்து பேட் கிரேட் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அவன் ஆசைப்பட கிடையாது, ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ரைட். நம்மளை மாதிரி அவங்க ரொம்ப அறிவாளி, நம்மளும் பேட் கிரேட் வாங்கக்கூடாது, அவங்களும் வந்து பேட் கிரேட் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஜாக் டிட் தி ரிப்போர்ட். ஜாக் டிட் தி ரிப்போர்ட். ஜாக் வந்து ரிப்போர்ட்டை செஞ்சான். ஹீ ரோட் அ லாட் ஆஃப் வெரி குட் சென்டென்சஸ். அவன் வந்து நிறைய வந்து நல்ல நல்ல சென்டென்சஸ்லாம் எழுதுனா. அண்ட் டிஸ்கிரைப்டு. டிஸ்கிரைப்டு பாஸ்ட் டென்ஸ் டிஸ்கிரைப்டு. அண்ட் டிஸ்கிரைப்ட் திங்ஸ் வித் கிரேட் அஜெக்டிவ்ஸ். நல்ல நல்ல அஜெக்டிவ்ஸ்லாம் வச்சு அவன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தான், விவரிச்சிருந்தான். அஜெக்டிவ்ஸ் நிறைய லேர்ன் பண்ணுங்க. தட்ஸ் குவைட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா
ஒரு விஷயத்த வந்து எம்பசைஸ் பண்ணி பேசுறதுக்கு we need adjectives. இப்போ பாருங்க ஒருத்தங்க அழகா இருந்தாங்க அப்படின்னா you look beautiful today அப்படின்னு சொல்றதுக்கும் hey wow you look gorgeous today அப்படின்னு சொல்றதுக்கு there is a difference because beautifulங்கிறது weak adjective, gorgeous அப்படிங்கிறது strong adjectives. ஸோ great adjectives, strong adjectives, I mean greatங்கிறது strong adjective தான். அந்த மாதிரி adjectivesலாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்க ஓகேங்களா. தென் Claire drew a nice map of the stars. Claire drew a nice map of the stars. Drawவோட past tense என்ன drew. Claire வந்து ஸ்டார்ஸோட நல்ல நல்ல மேப்ஸ்லாம் வந்து வரைஞ்சா. Now Lee needed to do his part of the project. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ணுறாங்க. ஒருத்தன் வந்து சென்டென்ஸ் எழுதுறான், இன்னொருத்தி வந்து வரைகிறா. அப்போ இவன் என்ன பண்ணணும்? He needed to do his part of the project. அவனும் அந்த ப்ராஜெக்டில் அவனுக்கு இருக்கிற பாட்டை வந்து அவன் செய்யணும். கரெக்டா? Well, I suppose I need to start my model, Lee thought. Suppose அப்படின்னா கெஸ் பண்ணுறது, திங்க் பண்ணுறது, ஸ்பெகுலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். I suppose I need to start my model. என் மாடல் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு Lee thought. Making a model of a planet was really hard. ஒரு பிளானட்டோட மாடல் செய்கிறது ரொம்ப கஷ்டம். Lee tried to read several books. Several அப்படின்னா plenty, நிறையான்னு அர்த்தம். பட் மேக் ஷுர் ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது. மேபி மோர் தென் 2 நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். Lee tried to read several books. Lee வந்து நிறைய புக்ஸ் வந்து படிக்க முயற்சித்தான். பட் he couldn't comprehend any of the charts. Comprehend அப்படின்னா புரிஞ்சுக்கிறது. He couldn't comprehend. Couldn't அப்படின்னா முடியலை. இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். Hope you guys remember. He couldn't comprehend any of the charts. எந்த சார்ட்ஸையும் அவனால் வந்து புரிஞ்சுக்க முடியலை. We are going to fail because of me, Lee said. Lee சொல்கிறான், அவனுக்கு ஒன்றுமே புரியல இல்லையா, ஸோ எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறான், we are going to fail, நம்ம எல்லாம் ஃபெயில் ஆக போகிறோம், தோக்க போகிறோம், பிகாஸ் ஆஃப் மீ, என்னால். ஓகேங்களா, லீ சொல்கிறான். He put his head down on the table and said. டேபிளாக அப்படியே அவன் தலையை கீழே போட்டுட்டு தொங்க போட்டுட்டு சொல்கிறான் இந்த மாதிரி. என்ன சொல்கிறான்? I wish I could see a planet instead of having to read about it. I wish I could. இதுவும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸில் பார்த்துருக்கோம். I wish I could அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் யூ ரிமெம்பர். பார்க்காதவங்க பாருங்கள். தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். டிப்ஸ் தெரிஞ்சாலே போதும். இந்த வேர்டு வந்தால் இந்த வேர்டு தான் இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக பேசிடலாம். அதுக்கு தான் கோர்ஸுமே உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிப்ஸ் கான்செப்டில் தான் இருக்கும். வாங்கினவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தட்ஸ் வாட் ரைட். கெட்டிங் பேக் டு த டாபிக். ஐ விஷ் ஐ குட் சி அ பிளானட். ஒரு கிரகம் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் டு ரீட் அபவுட் இட். ஓகே, இன்ஸ்டெட் அப்படின்னா பதிலாக. அதான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதை பற்றி படிக்கிறதுக்கு பதிலாக அதை பார்த்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சடன்லி தேர் வாஸ் அ பிரைட் லைட். திடீர்னு ஒரு நல்ல வெளிச்சமாக ஒரு லைட் அடிக்குது. லீ வாஸ் புல்ட் ஃப்ரம் ஹிஸ் சேர். லீ வாஸ் புல்ட் ஃப்ரம் ஹிஸ் சேர். லீ வந்து அவன் சேர்லேருந்து இழுக்கப்பட்டான். த்ரூ த ரூஃப், மேலே கூரையிலிருந்து யாரோ வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அண்ட் ரைட் இன் டு அ ஸ்ட்ரேஞ்ச் ஷிப். கூரையிலேருந்து யாரோ அவனை சேர்லேருந்து இழுத்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா விசித்திரம்னு அர்த்தம். ஒரு விசித்திரமான ஷிப்பில் வந்து அவனை போட்டுட்டாங்க. ஹலோ கிட் செட் அன் ஏலியன். அதை யார் கடைசியில் போட்டிருக்கா? ஏலியன் தான் போட்டிருக்காங்க. அந்த ஏலியன் வந்து அந்த கிட், அதாவது கிட்டுங்கிறது யார், லீயை பார்த்து சொல்லுது ஹலோ கிட் அப்படின்னு. டிட் யூ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்? நீ ஏதாவது உதவி கேட்டியா? லீ டோல்ட் த ஃப்ரெண்ட்லி ஏலியன் ஆல் அபவுட் ஹிஸ் ப்ராஜெக்ட். ஃப்ரெண்ட்லி அப்படின்னா அப்படியே தோழமையா அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ லீ வந்து அந்த ஃப்ரெண்டாக பேசுகிற ஏலியன் கிட்ட அவனோட ப்ராஜெக்ட் பற்றி எல்லாத்தையும் சொல்கிறான். த ஏலியன் அக்ரீடு டு ஹெல்ப் லீ சால்வ் ஹிஸ் ப்ராப்ளம். சால்வ் அப்படின்னா தீர்க்கிறது. ஏலியன் வந்து என்ன அக்ரி பண்ணிக்கிச்சு, ஒத்துக்குச்சு, இந்த மாதிரி நான் உன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வி வில் ஃப்ளை த்ரூ ஸ்பேஸ் டு வியூ த யூனிவர்ஸ். முதல்ல வந்து நம்ம ஸ்பேஸுக்கு போகலாம். லெட் அஸ் வியூ தி யூனிவர்ஸ். வியூ அப்படின்னா பார்க்குறது, நம்ம இந்த பிரபஞ்சத்தை பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஏலியன் சொல்லுது. தென் ஐ கேன் ஹெல்ப் யூ மேக் அ மாடல் ஆஃப் மை பிளானட். ஸோ ஏலியனோட பிளானட் என்ன? மார்ஸ். அதான் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னோட பிளானட் மார்ஸை வந்து நான் உனக்கு செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தென் சூன் தே வேர் கோயிங் த்ரூ தி கிளவுட்ஸ். சீக்கிரமாக வந்து அவங்க கிளவுட்ஸ் அப்படியே கிளவுட்ஸ் வழியாக அப்படி பூந்து போகிறாங்க. தே பாஸ்ட் த மூன். அப்படியே மூனையும் கடந்து போகிறாங்க. தென் தே வியூட் மார்ஸ். அப்புறம் மார்ஸை பார்த்தாங்க. லீ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப உற்சாகமாயிட்டான், ரைட்? இன்ஸ்டெட் ஆஃப் அ பேட் கிரேட் ஹிஸ் குரூப் வுட் ஹேவ் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் எவர். இன்ஸ்டெட் ஆஃப் அ பேட் கிரேட் ஹிஸ் குரூப் வுட் ஹேவ் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் எவர். ஒரு பேட் கிரேட் வாங்குறதுக்கு பதிலாக வந்து அந்த குரூப்பே வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட், பெஸ்ட் எவர்னா உங்களுக்கே சொன்னேன், ஏதோ ஒரு விஷயம் தனித்துவமாக யூனிக்காக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எவர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பே வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்டை வந்து தந்திருப்பாங்க, ரைட்?
It's time to go home, the alien finally said. It's time to go home, the alien finally said. ஃபைனலாக இறுதியில் வந்து the alien சொல்லுது வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சுன்னு. On the way back, he helped Lee make a model of the planet Mars. போகிற வழியில் அப்படியே வந்துட்டு அந்த கிட்டுக்கு வந்து லீக்கு வந்து அந்த ஏலியன் ஹெல்ப் பண்ணுது. மார்ஸோட மாடலை வந்து செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Soon they were on Earth. Soon சீக்கிரமாக வந்து அவங்க எர்த்துக்கும் வந்துட்டாங்க. தேங்க்ஸ் லீ செட். லீ வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். மை மாடல் வில் பி ஆசம். மை மாடல் வில் பி ஆசம். என் மாடல் வந்து செம்மையாக இருக்கும். தென் ஹி டுக் ஹிஸ் மாடல் அண்ட் செட் குட் பை டு ஹிஸ் நியூ ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் மாடல் எடுத்துட்டு அவனோட நியூ ஃப்ரெண்ட் யார் ஏலியன் கிட்ட குட் பை சொல்லிட்டான். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் தி ரிப்போர்ட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அமாங் லைப்ரரி கிரேட் ரிப்போர்ட் டிஸ்கிரைப் சப்போஸ் பிளானட் காம்ப்ரிஹெண்ட் சார்ட்ஸ் ஃபெயில் இன்ஸ்டட் சடன்லி ஃப்ரெண்ட்லி ஏலியன் சால்வ் வியூ யூனிவர்ஸ் கிளவுட்ஸ் எவர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இந்த யூனிட்டில் பார்த்த வேர்டை வச்சு தே ஹவ் கிவன் அ ஸ்டோரி ஹியர். ஸோ இது வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ யூனிட் 3 முடிஞ்சிருச்சு. லெட்ஸ் மூவ் ஆன் டு யூனிட் 4. ஆல்ரைட், யூனிட் 4ல இருக்கிற வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்ரோப்ரியேட். ஸோ அப்ரோப்ரியேட் அப்படின்னா பொருத்தமான அப்படின்னு அர்த்தம். when a thing is appropriate it is right or normal. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரோப்ரியேட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது கரெக்டான விஷயம், இல்லைன்னா அது நார்மலாகவே கரெக்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். It's appropriate to wear a suit when you go to the office. It's appropriate to wear a suit when you go to the office. It's appropriate to wear. நிறைய பேர் வியர்னு தான் சொல்கிறாங்க. வியர் பண்ணிக்கோ அப்படிங்க, அது தப்பு. WEAR வியர்னு சொல்லக்கூடாது, வேர்ன்னு தான் சொல்லணும். இட்ஸ் அப்ரோப்ரியேட் டு வேர் அ சூட் வென் யூ கோ டு தி ஆஃபீஸ். ஆஃபீஸ் போகும்போது சூட் அணிகிறது தான் வந்து பொருத்தமானது. தென் செகண்ட் ஒன் அவாய்ட். ஸோ அவாய்ட் அப்படின்னா தவிர்க்கிறது, உங்களுக்கே தெரியும். டு அவாய்ட் சம்திங் இஸ் டு ஸ்டே அவே ஃப்ரம் இட். ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் அவே, தள்ளி இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவாய்ட் த broken bottle on the floor. Avoid the broken bottle on the floor, which means தரையில் இருக்க broken பாட்டிலில் வச்சு உன்னை தள்ளி வச்சுக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? உன்னை நீயே வந்து அந்த broken பாட்டில் ஃப்ளோர்னா அந்த தரையில் இருக்க broken பாட்டிலில் இருந்து தள்ளி வச்சுக்கோ, ஒதுக்கி வச்சுக்கோ, தவிர்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். தென் பிஹேவ் அப்படின்னா நடந்துக்கிறது. டு பிஹேவ் இஸ் டு ஆக்ட் இன் அ பர்டிகுலர் வே, எஸ்பெஷலி டு பி குட். ஒரு பர்டிகுலர் விதத்தில் ஒரு குறிப்பிட்ட சொல்ல விஷயத்தில் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்பெஷலாக வந்து ஒரு குட்டான விஷயத்தில் நடந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பிஹேவ்னு யூஸ் பண்ணலாம், நடந்துக்கிறது. ஷி ஆல்வேஸ் பிஹேவ்ஸ் வெல் வென் ஹர் ஃபாதர் இஸ் அரவுண்ட். ஷி ஆல்வேஸ் பிஹேவ்ஸ் வெல். பிஹேவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஹீ ஷீட் கூட வெர்ப் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் ஆட் பண்ணணும், ரைட்? ஷி ஆல்வேஸ் பிஹேவ்ஸ் வெல் வென் ஹர் ஃபாதர் இஸ் அரவுண்ட். அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கும்போது அவ ஒழுங்கா நல்ல பிள்ளையா நடந்துப்பா. தென் காம். ஸோ காம் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது. when someone is calm they do not get excited or upset. அப்செட் ஆக மாட்டாங்க, எக்ஸைட்டடும் ஆக மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் காம். a nice warm bath makes me feel so calm. a nice warm bath makes me feel so calm. அப்படியே வார்ம் பாத், அப்படியே வந்து வார்ம்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே வெதுப்பாக வந்து குளிக்கிறது வந்து என்னை வந்து அமைதிப்படுத்தும். தென் கன்சர்ன். ஸோ கன்சர்ன் அப்படின்னா கன்சர்ன் நிறைய மீனிங் இருக்குது. ஸோ இங்கே என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா கன்சர்ன் இஸ் அ ஃபீலிங் ஆஃப் வரி. ஸோ இந்த இடத்துல வரி அப்படிங்கிற மீனிங் கொடுத்துருக்காங்க, லைக் கவலைப்படுறது. ஓகே. ஐ வாஸ் ஃபில்ட் வித் கன்சர்ன் ஆஃப்டர் ரீடிங் த நியூஸ் பேப்பர். ஐ வாஸ் ஃபில்ட் வித் கன்சர்ன் ஆஃப்டர் ரீடிங் த நியூஸ் பேப்பர் படித்த பிறகு நான் கவலையில் மூழ்கிட்டேன், எனக்குள்ள கவலை வந்துருச்சு. தென் அந்த நெக்ஸ்ட் ஒன் கண்டென்ட். ஸோ கண்டென்ட் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, மன திருப்தி அடைகிறது. லைக் ஃபீலிங் ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ் அண்ட் நாட் வாண்டிங் மோர். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டு பி கண்டென்ட் இஸ் டு பி ஹாப்பி அண்ட் நாட் வாண்ட் மோர். ஹாப்பியாக இருக்கிறது, மன திருப்தியாக இருக்கிறது. த பேபி லுக்ட் வெரி கண்டென்ட் சிட்டிங் ஆன் த ஃப்ளோர். The baby looked very content sitting on the floor. குழந்தை வந்து தரையில் உட்காந்துட்ருக்கு, அதை பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அது தரையில் உட்காரதுக்கு தான் அது பிடிச்சிருக்குது. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். தென் எக்ஸ்பெக்ட். ஸோ எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ எக்ஸ்பெக்ட் சம்திங் டு ஹேப்பன் யூ பிலீவ் இட் வில் ஹேப்பன். ஐ எக்ஸ்பெக்ட் த பஸ் டு பி ஹியர் வெரி சூன். ஐ எக்ஸ்பெக்ட் த பஸ் டு பி ஹியர் வெரி சூன். பஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். தென் frequently.
ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி, சம்திங் that happens very often அர்த்தம். when something happens frequently it happens often, அடிக்கடின்னு அர்த்தம். we meet frequently either at the beginning or ending of the week. we meet frequently either at the beginning or ending of the week. நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். ஒன்றா வந்து வாரத்தோட கடைசி நாளில் மீட் பண்ணுவோம், இல்லைன்னா முதல் நாளில் பிகினிங் தொடக்கத்தில் மீட் பண்ணுவோம். தென் ஹேபிட். ஹேபிட் அப்படின்னா பழக்கம். a habit is a thing that you do often. அடிக்கடி நீங்கள் செய்கிற விஷயம் தான் ஹேபிட். ஓகேங்களா? ஸ்மோக்கிங் இஸ் a bad habit that can kill you, which means அவங்க அதிகமாக வந்து அடிக்கடி அவங்க ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்மோக்கிங் இஸ் a bad habit that can kill you. ஸ்மோக்கிங் வந்து ஒரு கெட்ட பழக்கம், அது வந்து உன்னைய இல்லைன்னா உங்களைய கொன்றும். தென் இன்ஸ்ட்ரக்ட். ஸோ இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா சொல்லி கொடுக்கறது, டீச் பண்ணுறதுன்னு அர்த்தம். மை டீச்சர் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் us in several subjects. மை டீச்சர் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் us in several subjects. என்னோட டீச்சர் வந்து நிறைய, செவரல் அப்படின்னா நிறையா, பட் ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது. ஓகேங்களா? லாஸ்ட் யூனிட்ல பார்த்தோம். என்னோட டீச்சர் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. தென் த நெக்ஸ்ட் ஒன், இஷ்யூ. ஸோ இஷ்யூ அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு அர்த்தம். இஷ்யூக்கு பிரச்சனை கூட இஷ்யூன்னு சொல்லுவாங்க, ஐ மீன் ப்ராப்ளத்தை கூட இஷ்யூன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து an issue is an important topic அப்படின்னா டினோட் பண்ணியிருக்காங்க. The men spoke about issues that were important to the people. The men spoke about issues that were important to the people. மக்களுக்கு எது முக்கியமான விஷயமோ அதை வந்து இந்த ரெண்டு பேரும் பேசினாங்க. ஏன்னா ரெண்டு பேர் சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேர் அதை பற்றி பேசினாங்க. தென் நன். ஸோ நன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நன் மீன்ஸ் நாட் எனி ஆஃப் சம்மன் ஆர் சம்திங். எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. He spent all his money. அவனோட பணத்தை எல்லாத்தையும் அவன் செலவு பண்ணிட்டான். There is none left. ஒன்றுமே இப்போ மீதி இல்லை. தென் பேஷண்ட். ஸோ பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக அமைதியாக இருக்கிறது. இஃப் அ பர்சன் இஸ் பேஷண்ட் they don't become angry or upset easily. சீக்கிரமாக கோவப்பட மாட்டாங்க, அப்செட் ஆக மாட்டாங்க. அவங்கள தான் பேஷண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். I had to be patient and wait until 5 o'clock to leave. I had to be patient. had to அப்படின்னா வேண்டியதாயிருச்சு. டிப்ஸில் பார்த்தோமா? ஸோ ஐ had to be patient, நான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிருச்சு. அண்ட் வெயிட் until 5 o'clock to leave. நான் 5 மணிக்கு லீவ் பண்ணுறதுக்காக அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டியதாயிருச்சு. தென் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா குட்னு அர்த்தம். நல்ல விஷயத்த பாசிட்டிவ்னு சொல்லலாம், கெட்டதை வந்து நெகட்டிவ்னு சொல்லலாம். இஃப் சம்திங் இஸ் பாசிட்டிவ் இட் இஸ் குட். She has a positive future ahead of her after finishing college. She has a positive future ahead of her after finishing college. காலேஜ் முடிச்ச பிறகு அவளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபியூச்சர், நல்ல ஒரு எதிர்காலம் அவளை முன்னோக்கி அவளுக்கு இருக்கு. தென் பனிஷ். பனிஷ் அப்படின்னா தண்டிக்கிறது. டு பனிஷ் மீன்ஸ் டு மேக் someone suffer for breaking the rules or laws. To punish me, my teacher had me stand in the corner. என்னை தண்டிக்கிறதுக்காக என்னோட டீச்சர் வந்து என்னை வந்து கார்னரில் நிற்க வச்சாங்க. அண்ட் தென் ரெப்ரசன்ட். ஸோ ரெப்ரசன்ட் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்து காமிக்கிறது. ஓகேங்களா? ஒருத்தருக்காக ஒன்று லைக் ஒருத்தருக்காக ஒருத்தர் பேசுறது, இல்லை ஒரு விஷயத்துக்காக இன்னொருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ரெப்ரசன்ட். ரைட்? மை லாயர் வில் ரெப்ரசன்ட் மீ இன் கோர்ட். மை லாயர் வில் ரெப்ரசன்ட் மீ இன் கோர்ட். என் லாயர் வந்து எனக்கு சார்பாக, அதாவது என்னோட சார்பாக வந்து கோர்ட்டில் நிற்பார், வருவார், வாட் எவர். தென் ஷேக். ஷேக் அப்படின்னா குலுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆட்டுறதை விட குலுக்கிறதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டு ஷேக் யூஸ் டு மூவ் பேக் அண்ட் ஃபோர்த் ஆர் அப் அண்ட் டவுன் குவிக்லி. மேலேங்கிலையும் இல்லைன்னா சைடு இப்படின்னு ஆட்டணும், குலுக்கணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஷேக். when people shake hands, people வந்து கை குலுக்கும் போது it usually means they agree. அப்படின்னா என்ன? யூஸ்வலாக பொதுவாக வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தென் ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் அப்படின்னா பரவுறது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துக்கு இல்லை குவிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து பரவுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ப்ரெட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். டு ஸ்ப்ரெட் இஸ் டு மூவ் குவிக்லி டு மோர் பிளேசஸ். நிறைய இடத்துக்கு சீக்கிரமாக பரவுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்ப்ரெட்டுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். கண்டேஜியஸ் அப்படிங்கிற வேர்ட் கூட இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிசீஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா. ஐ லைக் டு ஸ்ப்ரெட் பட்டர் ஆன் மை டோஸ்ட். டோஸ்ட் மேலே பட்டரை அப்படியே பரப்ப நான் விரும்புவேன். ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ரெட்டுங்கிறத பரப்புறதுக்கு இல்லை அப்படின்னு அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தென் ஸ்ட்ரோல். STROLL. ஸ்ட்ரோல். ஸோ ஸ்ட்ரோல் அப்படின்னா உலாவுறது அப்படின்னு அர்த்தம். அங்கே இங்கே திரிஞ்சிட்டு திரியிறது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோல். டு ஸ்ட்ரோல் மீன்ஸ் டு வாக் ஸ்லோலி அண்ட் காம்லி.
அப்படியே அமைதியாக அப்படியே அங்கே இங்கேன்னு மெதுவாக அப்படியே உலாத்துறது. ஓகேங்களா, மெதுவாக நடந்துட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தோம்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரோல். யூஸ்வலாக நம்ம காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது பிரின்சிபல் வுட் பி ஸ்ட்ரோலிங். அப்படியே மெதுவாக அங்கே இங்கேயும் ஒரு கிளாஸை வந்துட்டு அப்படியே மானிட்டர் பண்ணிவிட்டு ஹி வுட் பி வாக்கிங். ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது நீங்கள் ஸ்ட்ரோல்ங்கிற வேர்டு யூ கேன் யூஸ் இட். லுக் இட் எக்ஸாம்பிள். மை டாக் அண்ட் ஐ ஸ்ட்ரோல் த்ரூ தி பார்க் டுடே. மை டாக் அண்ட் ஐ ஸ்ட்ரோல்ட் த்ரூ தி பார்க் டுடே. நானும் என் நாயும் இன்னைக்கு பார்க்கில் நாங்கள் வந்து ஸ்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம், உலாவிட்டு இருந்தோம் இன்னைக்கு. தென் வில்லேஜ்னா உங்களுக்கே தெரியும், ரைட்? வில்லேஜ் இஸ் அ வெரி ஸ்மால் டவுன். ஒரு சின்ன டவுனை தான் வந்து வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமம். தெர் ஆர் ஒன்லி அ ஃபியூ ஹவுசஸ் இன் மை வில்லேஜ். தெர் ஆர் ஒன்லி அ ஃபியூ ஹவுசஸ் இன் மை வில்லேஜ். என்னோட வில்லேஜில், என்னோட கிராமத்தில் கொஞ்சம் வீடுகள் தான் இருக்கு. ஃபைன். ஸோ யூனிட் 4ஓட வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வேர்ட்ஸ் appropriate, avoid, behave, calm, concern, content, expect, frequently, happy, instruct, issue, none, patient, positive, punish, represent, shake, spread, stroll, village. இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு they have made up a story. அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட், லுக் அட் த ஸ்டோரி. த டாக்ஸ் பெல். டாக்ஸ் பெல் அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டாலே உடைய அப்படின்னு அர்த்தம். டாக்ஸ் பெல் அப்படின்னா அந்த நாயோட பெல். நம்ம வந்து உடையன்னு சொல்ல மாட்டோம், நம்ம தமிழில் வந்துட்டு ஓடை அப்படின்னு தான் சொல்லுவோம் பேச்சு வழக்கில். ஓகேங்களா, ஃபைன். லெட்ஸ் கம் பேக் த ஸ்டோரி. ஜான்ஸ் டாக் வாஸ் அ பேட் டாக். ஜானினுடைய நாய் வந்து ரொம்ப ஒரு கெட்ட டாக், கெட்ட நாய். ஹி பிட் பீப்புள் ஃப்ரீக்வெண்ட்லி. பிட். ஸோ பைட்டோட பாஸ்டன்ஸ் என்ன? பிட். ஸ்டோரினாலே உங்களுக்கு நடந்து முடிஞ்ச ஸ்டோரி எதில் தான் இருக்கும்? பாஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்போ பைட் அப்படின்னா கடிக்கிறது, அதோட பாஸ்டன்ஸ் என்ன? பிட். ஹி பிட் பீப்புள் ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்லி நான் பார்த்தோமே அடிக்கடின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஹீ அப்படின்னா அந்த நாயை சொல்கிறாங்க, ஜானை சொல்ல கிடையாது. ஓகே, அந்த நாய் வந்து அடிக்கடி வந்து மக்களை வந்து கடிச்சுது. ஜான் ஹேட் கிரேட் கன்சர்ன் அபவுட் திஸ். கன்சர்ன் அப்படின்னா கவலைப்படுறது, கரெக்டாக? அவனுக்கு ஜானுக்கு வந்து இதை பற்றி ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. இட் வாஸ் நாட் அன் அப்ரோப்ரியேட் வே ஃபார் அ டாக் டு பிஹேவ். அப்ரோப்ரியேட் அப்படின்னா சரியா, ஒரு கரெக்டாக, ப்ராப்பர் வே அப்படிங்கிற மாதிரி மீனிங், கரெக்டாக? ஒரு நாய் வந்து பிஹேவ்னா நடந்துக்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு நாய் வந்து இப்படி நடந்துக்கிறது வந்து ஒரு நல்ல விதம் இல்லை. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் த வில்லேஜ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டட் த டாக் டு பைட் தம். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் த வில்லேஜ், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அந்த வில்லேஜ் இருக்கிறவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து அவங்கள கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. எக்ஸ்பெக்டட் அப்படின்னா எதிர்பார்த்துறது. ஓகேங்களா? த நியூஸ் அபவுட் ஜான்ஸ் டாக் ஸ்ப்ரெட் த்ரூ த வில்லேஜ். ஸ்ப்ரெட் அப்படின்னா பரவுறது. இந்த ஜானோட நாயை பற்றின நியூஸ் வந்து அந்த வில்லேஜ் ஃபுல்லாக அப்படியே பரவிருச்சு. நன் ஆஃப் த பீப்புள் வாண்டட் டு கோ டு ஜான்ஸ் ஹவுஸ். நன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை, கரெக்டாக? நன் ஆஃப் த பீப்புள், யாருமே வந்து ஜானோட வீட்டுக்கு போகணுன்னே விருப்பப்படலை. வாண்டட் டு கோ அப்படின்னா விருப்பப்படுறது. ஸோ நன் போட்டதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. நன் ஆஃப் த பீப்புள் வாண்டட் டு கோ டு ஜான்ஸ் ஹவுஸ். யாருமே வந்து ஜானோட வீட்டுக்கு போக விருப்பப்படல. ஜான் ட்ரைட் டு இன்ஸ்ட்ரக்ட் த டாக் டு பிஹேவ். இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா சொல்லி கொடுக்குறது, டீச் பண்ணுறது, கரெக்டாக? ஜான் என்ன பண்ணா அப்படின்னா எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு வந்து சொல்லிக் கொடுக்க முயற்சித்தான். ட்ரை பாஸ்டன்ஸ் ட்ரைட், பட் இட் நெவர் ஒர்க். ஆனால் அது வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ ஒர்க் ஆகலை அப்படின்னா வேலைக்கே ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஹி ட்ரை டு பி பேஷண்ட் அண்ட் டீச் த டாக் டு பி காம். அவன் வந்து பொறுமையாக அமைதியாக அந்த நாய் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தர முயற்சித்தான். தட் ஆல்சோ டின் ஒர்க். அதுவும் வேலை செய்யலை. ஜான் டின் வாண்ட் டு பனிஷ் த டாக். அவன் வந்து நாயை வந்து பனிஷ் பண்ணணும், தண்டிக்கணும்லாம் நினைக்கல. ஹவ் வில் ஐ ஸ்டாப் மை டாக்ஸ் பேட் ஹேபிட்? ஹவு வில் ஐ ஃபியூச்சர், ஓகேங்களா? எப்படி நான் என்னோட நாயோட இந்த பேட் ஹேபிட்டை, கெட்ட பழக்கத்தை வந்து விட வைப்பேன், எப்படி நிறுத்துவேன்? ஜான் ஆஸ்க்ட் ஹிம்செல்ஃப். அவனே கேட்டுக்கிட்டான். ஜான்ஸ் ஃப்ரெண்ட் கேம் டு டாக் டு ஹிம் அபவுட் த இஷ்யூ. இந்த இஷ்யூ பற்றி, இஷ்யூ இந்த சென்ஸ் இது ஒரு முக்கியமான விஷயம் தான், கரெக்டாக? இதை பற்றி பேசுறதுக்கு அவங்ககிட்ட வந்தாங்க. டியூரிங் தேர் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் செட், த பீப்புள் இன் த வில்லேஜ் ஆஸ்க்ட் மீ டு ரெப்ரசன்ட் தெம். டியூரிங் தேர் இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அவங்களோட முக்கியமான மீட்டிங் அப்போ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் செட், அவனோட நண்பன் சொல்கிறான், த பீப்புள் இன் த வில்லேஜ் ஆஸ்க்ட் மீ டு ரெப்ரசன்ட் தெம். இந்த மக்கள், இந்த ஊரில் இருக்கிற மக்கள், இந்த கிராமத்துக்கு மக்கள் வந்து அவங்களுக்காக வந்து என்னைய வந்து பேச சொன்னாங்க, அவங்க சார்பாக வந்து பேச சொன்னாங்க. வி வாண்ட் யுவர் டாக் டு ஸ்டாப் திஸ் ஹேபிட். எங்களுக்கு வந்து உன் நாயோட இந்த பழக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். ஒய் டோன்ட் யூ புட் அ பெல்ட் அரவுண்ட் த டாக்ஸ் நெக்? ஒய் டோன்ட்
இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஒய் டோன்ட். ஸோ வென் யூ யூஸ் ஒய் டோன்ட் விச் மீன்ஸ் தட் யூ ஆர் சஜஸ்டிங் சம்மன் டு டூ சம்திங். கரெக்டாக? இங்கே வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து ஜானுக்கு சஜஸ்ட் பண்ணுறான், ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறான். நீ ஏன் வந்து உன்னோட நாயை கழுத்து சுற்றி ஒரு பெல் போடக்கூடாது அப்படின்னு. திஸ் வே we would hear your dog coming down the street. ஸோ அப்படி நீ வந்து டாகோட கழுத்தில் வந்து பெல் கட்டி விட்டுட்ட அப்படின்னா, திஸ் வே அப்படி இருக்கும்போது வந்து அது கீழே ஸ்ட்ரீட் வழியாக அது இறங்கி ஓடிலாம் வரும்போது எங்களால் வந்து ஹியர் பண்ண முடியும், கேட்க முடியும் அப்படின்னு. ஜான் தாட் திஸ் வாஸ் அ கிரேட் ஐடியா. ஜான் வந்து இது ஒரு சூப்பர்பான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சான். நவ் பீப்புள் குட் ஸ்டே அவே ஃப்ரம் த டாக். இப்போ வந்து ஸ்டே அவே ஃப்ரம் த டாக், அந்த நாய்கிட்ட இருந்து மக்கள் வந்து அவங்களே விலக்கிக்குவாங்க. இட் வுட் நாட் பி ஏபிள் டு பைட் எனி ஒன் எனிமோர். அதனால இனிமேல் யாராலையும் இதுக்கு மேலே கடிக்கவே முடியாது. த டாக் லைக் த பெல் டூ. அந்த நாய்க்கும் அந்த பெல் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பீப்புள் லுக்ட் அட் ஹிம் வென் தே ஹியர்ட் ஹிஸ் பெல். பீப்புள் லுக்ட் அட் ஹிம் வென் தே ஹியர்ட் ஹிஸ் பெல். ஸோ எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பெல்லோட சவுண்ட் கேட்குதோ அவங்க எல்லாமே அந்த நாயை பார்த்தாங்க. திஸ் மேட் த டாக் வெரி கண்டென்ட். இது வந்து எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து ஒரு திருப்தி அடைய வச்சுது. ஹாப்பி கண்டென்ட் அப்படின்னா ஹாப்பி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அந்த நாயை வந்து அந்த நாய்க்கு ஓகே எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி பிகேம் ஹாப்பி. தனித்தனியே ஒரு இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுச்சு. ஹி லைக் த சாங் த பெல் பிளேட் வென் ஹி வாக்ட். அது நடக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு வந்துச்சு இல்லையா? ஸோ வரும் கண்டிப்பாக. அது வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது ஒரு சாங்காக நினச்சி அதுக்கு பிடிச்சிருச்சு. ஒன் டே ஜான்ஸ் டாக் ஸ்ட்ரோல் த்ரூ த வில்லேஜ் அண்ட் மேட் சம் அதர் டாக்ஸ். ஒரு நாள் வந்து ஜானோட டாக் வந்து அப்படியே அவங்க வில்லேஜ் வழியாக அப்படியே வந்து உலாவுது. அப்போ வந்து வேற நாய்களையும் பார்க்குது. He expected them to want a bell like this. He expected them to want a bell like this. அவங்களுக்கும் வந்து பெல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எதிர்பார்த்துச்சு. பட் தே லாஃப்ட் அட் ஹிஸ் பெல். ஆனால் வந்து டே அப்படின்னா அந்த நாய்க்குட்டிங்க, ஓகேங்களா? அந்த நாய்ங்கெல்லாம் வந்து இந்த பெல்லை பார்த்து சிரிச்சது. They said the bell made people avoid him. They said the bell made people avoid him. இந்த பெல்லுனால பீப்புள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஜான்ஸ் டாக் ஷூக் இஸ் ஹெட். ஷேக்னா என்ன? ஆட்டுறது, ரைட்? ஷேக்கோட பாசன்ஸ் என்ன? ஷூக். ஜானோட நாய் வந்து தன்னோட தலையை ஆட்டுச்சு. நோ, தே லுக் அட் மீ பிகாஸ் தே லைக் த பெல். இல்லை, தே லுக் அட் மீ, அவங்க என்ன பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு பெல் பிடிச்சிருக்கு. தி அதர் டாக் செட் யூ ஹாவ் த ராங் ஐடியா ஆஃப் வாட் மேக்ஸ் யூ பாப்புலர். உன்னை ஏன் வந்து பாப்புலர் ஆகுது அப்படிங்கிற ஐடியா வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் தே லைக் யூ பெல். டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உன்னோட பெல் பிடிக்குது. இட் டெல்ஸ் தெம் வேர் யூ ஆர் ஸோ தே கேன் அவாய்ட் யூ. அந்த பெல் சவுண்டு வந்து நீ எங்கே இருக்கேன்னு சொல்லுது. அதனால அவங்களால வந்து உன்னை அவாய்ட் பண்ண முடியுது. யூ அரேண்ட் ஏபிள் டு பைட் தெம் எனிமோர். உன்னால் அவங்கள இதுக்கு மேலே வந்து கடிக்க முடியாது. யூ சி, பீயிங் பாப்புலர் isn't something positive when it is for the wrong reason. Being popular isn't something positive when it's for the wrong reason. ஒரு தப்பான ரீசனுக்கு வந்து பாப்புலராக இருக்கிறதுலாம் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பை திஸ் த ஸ்டோரி கெட்ஸ் ஓவர். ஃபைன். ஸோ த டாக்ஸ் பெல் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி 2 யூனிட்ஸ் 2 ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். ஹோப் the video was very useful for you guys. So on the whole in the playlist we have seen 2 videos and completed 4 units, right? So நிறையா இந்த மாதிரி யூனிட்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம் இந்த பிளேலிஸ்ட்டில். See you all in the next video. Until then, bye bye, take care.